எங்கள் தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு மும்மொழியை கொண்டு வருவ. நீ ஒரு அடிமை பெயர் ஆட்டு புழுக்க. நீ வேண்டா அடிமையாரா கொத்தடிமையா? நாங்களாம் சுயமரியாதைக்காரன். தமிழ்நாடு கொந்தளிச்சா அண்ணா எனக்கு இந்த நம்முடைய திராவிட மாடல் தளபதி நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமாக இருக்கணுன்றதுக்காக பொறுமையாக இருக்கு. நாங்களாம் என்னடா கெட் அவுட் மோடி இல்லை ஒன்றிலாம் தமிழ்நாட்டில் எங்கேயும் விட மாட்டோம். கண்ணசித்தால் நம்முடைய தளபதி திராவிட மாடல் தளபதி கண்ணசிச்சா போதும். மனோரா படத்தில் கலைஞர் எழுந்த வசனம் மாதிரி, தாயே நீங்கள் ஆணையிட வேணாம், உங்கள் கஞ்சாடை காட்டினாலே போடுற மாதிரி தளபதி ஸ்டாலின் கஞ்சாடை காட்டினால் பாஜக கட்சி எங்கள் மயிருக்கு சமம் மிதிச்சு போடுவான். பாஜக ஒரு கட்சியாடாது, அது ஒரு கட்சியா? குண்டா செட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு பூரா புழு ஃபிலிம் பார்க்குற கட்சி இது ஒரு கட்சி. நீ ஒரு தலைவன், புழு ஃபிலிமை பூரா வெளியிடுறவன் நீயே, புழு ஃபிலிமுக்கு ஆக்டர் ரெடி பண்ணுறவன் நீயே, அந்த புழு ஃபிலிம் காட்சியில் வெளியிடுறவன் நீ ஒரு தலைவன். நீ உதயநிதியை பார்த்து பேசுகிற. உதயநிதியுடைய கால் தூசிக்கு ஒரு அண்ணாமலை. யார் உதயநிதி? அவங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தாரோ, அவங்க அப்பா இருக்காரு, திமிரில் பேசுகிறான்றியா? திமிரு கிடையாது, திராவிடன் என்ற திமிர். இந்த இயக்கம் அவர் கருவில் இருக்கும்போது அவங்க அப்பா சிறையில் இருந்தார்ரா. இந்திரா காந்திக்கு நெருக்கடியில் ஏற்று சிறையில் இருந்தவர். நாங்கள் கேட்குறது திசை திருப்ப பார்க்குற. நாடு கொந்தளிச்சு போயிருக்கு. மோடி என்னடா மோடி அப்பன் டேடி வந்தாலே சரி. என்ன மோடி உலகத்தலைவன்? என்னடா உலகத்தலைவன் மோடி? எங்கள் கால் தூசிக்கு சம்படா மோடி. என்ன மோடி உனக்கு உலகத்தலைவன்? நேற்று போய் ட்ரம்பை பார்த்து சந்திச்சு ட்ரம்பை கிட்ட கூனி குறுகி நின்றுட்டு அங்கே முறைகேடாக விசால இருக்கக்கூடிய பஞ்சாப் குஜராத்துக்காரனை பூரா காலையும் கையிலையும் விலங்கும் போட்டு மிருகல் மாதிரி ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் தினசரி. மானங்கட்ட மூடி அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை ட்ரம்பை பார்த்து பேசுறதுக்கு துணி இல்லாத 56 இன்ச்சு மாடி உலகத்தில் எவனா? எங்கள் பணத்தில் வரி பணத்தை கொடுக்காத மோடி எங்களுக்கு எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு வரணும்? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு பிரதமரா? 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு சீட்டு உங்களால் வெற்றி பெற முடிஞ்சாடா? எங்களுக்கு பிரதமர் கிடையாதா? கெட் அவுட் மோடி. எங்களுக்கு பணம் தர மறுக்கிற மோடி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மும்மொழி கொள்கை சொல்லியிருக்கா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்து நடக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கீங்க. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அரசு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிப்பீங்க. மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மும்மொழி குழு கொண்டு வந்தால் தான் பணம் தருவேன்னு சொல்லுவார். நேற்றைக்கு நம்முடைய வேலுமுருகன் சொன்ன மாதிரி முதல் டோல்கேட்டில் எவனும் பணம் கட்டாத இனிமே ஆரம்பிக்க போகிறேன். திராவிட மாடல் தளபதி ஆரம்பிக்கிறாரோ பொறுமையாக இருக்கிறோம், அதை பற்றி இல்லை. இனிமே முதல் கட்ட வரிகூடா இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற டோலில் பூரா பணம் கட்ட மாட்டான். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்கள் அறிவிக்க போகிறேன். முதல் கட்டமாக பணம் கட்ட மாட்டோம்டா, எந்த ஜிஎஸ்டிக்கு வரி கட்ட மாட்டோம்டா. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மட்டும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசுவீங்க, இந்துத்துவ நாடுன்னு சொல்லுவீங்க. இந்துத்துவா எங்கடா இருக்கு? இந்துத்துவ நாடு எங்க இருக்கு? அழகு கோயில் மலையை நொறுக்கூறுக்காக டங்ஷன் கொண்டு வருவேன், அப்புறம் திருப்புரம் கொன்ற மலையை காப்பி தகராறு பண்ண வருவேன். இதெல்லாம் திராவிட மாடலுடைய தளபதியுடைய கண்ணியம், கட்டுப்பாடு, ஜனநாயகத்தை மதிக்கிற தன்மையினால நீ அமைதியாக இருக்க. என்ன உதயநிதி கெட் அவுட் மோடின்னு சொன்னால் என்ன கிழிச்சு புடுவேன்னு கேட்குறேன் அண்ணாமலையா? உன்னால் என்ன பிடுங்க முடியும்? பிடுங்கிருவேன் நீ. உனக்கு கட்சி அந்த கட்சியா? தமிழ்நாட்டில் அஞ்சப்பூர் ரோட்டில் கூட ஊருக்கு கட்சி இருக்குடா. பாஜக கட்சி இருக்கு. அது என்ன கட்சி? அது கட்சியா? மூத்திரம் குடிக்க கட்சி. 50 கோடி பேர் திருவேணின்னு சொல்லி அங்கே உட்காந்து மூத்திரம் குடிச்சிட்டு இருக்கான் மும்மொழி கொள்கை படித்தவன். பீகார் என்ன நிலவரம்? பீகாரி மொழியை அழிச்சிட்டீங்க. மும்மொழி கொள்கைன்ற பேரில் பீகாரி மொழி அழிச்சு, இங்கிலீஷை அழிச்சு, அங்கே என்ன தரவு என்ன? எங்களோட மக்கள் தொகையில் கூட இருக்கான். இன்னைக்கு 50,000 பேர் அமெரிக்காவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளராக இருக்கான். நான் இந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்குறேன், தரவு பேசுறடா. இப்போ ட்ரம்ப் விசா இல்லாதவனை பூரா முறைகேடாக இருக்கிறவனை பூரா அடிச்சு அனுப்புறான்ல. ஒரு தமிழ்நாடு மீனம்பாக்கம் மாநிலத்தில் கை கால் விளங்கிட்டு வந்திருக்கானா? இருமொழி கொள்கை படித்தவன்டா. அண்ணாவின் இருமொழி கொள்கை, பெரியாரின் கருத்தியலை படித்தவன். மானங்கட்ட பேல திசை திருப்ப பார்க்குற. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. ஜவஹர்லால் நேருவுக்கே கருப்பு கொடி காட்டி இயக்கம்டா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். தமிழர்களை பார்த்து நான்சென்ஸ் சொன்னார். அவரை சொல்லு உலகத்தலைவன். உலகத்தலைவன் ஜவஹர்லால் நேரு, ஆசிய நாடுகளின் தலைவன் ஜவஹர்லால் நேரு, 120 நாடுகளின் அணிசரா நாடுகளின் தலைவன் ஜவஹர்லால் நேரு, பாரம்பரியமிக்கமான தலைவன்.
பிளாட்பாரத்தில் டீ விட்டுக்கிட்டு மோடி உலகத் தலைவனா? குஜராத்தில் என்ன 6 உயிர்ச்சோர் இஸ்லாமிய சகோதரர்களை மாறி மாறி கூட்டு பாலியல் செய்து சின்ன குழந்தைய கூட கொலை செய்து முதலமைச்சராக்கும் போது இருந்த மோடி ஏன்னா உலகத் தலைவன்? உனக்கு வேணா எந்த தலைவனாக இருந்துட்டு போகலாம். தமிழுக்கு உலகத் தலைவன் தந்தை பெரியார் தான் எங்களுக்கு. என்ன உதயநிதியை மிரட்டி பார்க்குற? உதயநிதி மிரட்டலுக்கு பயந்தவரா? அவங்க தாத்தா பயந்தாளா? இல்லை, அவரே நீங்கள் சொல்லிட்டாரு அண்ணா சிலை பக்கம் வந்து பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. வா பார்ப்போம். நீங்கள் இன்னும் உதயநிதியை நான் என்ன சொல்கிறேன், திராவிட இயக்கம் ஆட்சிக்கு அவப்போறவரை கூட நாங்கள் நினைக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் அண்ணாமலை ட்ரவுசரோடு விட்டுருவோம். எங்கே வெளியே வந்துட்டு போக முடியாது. அண்ணாமலை இந்த பிஜேபி கட்சிக்காரன்றான் பாருங்க. பிஜேபி ஒரு கட்சியாடா, மாமா பே கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற யாராக இருந்தாலும் மாமா தானே நாங்கள் சொல்லுவோம். இல்லைடா நீ பேசுகிற இந்த நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 370 கெடுக்கிற ஒரு இனத்தை எவ்வளோதாண்டா அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க? பொறுமையோடு இருக்கான் இஸ்லாமிய சகோதரன், ரொம்ப பொறுமையோடு இருக்கிறான். அவன் உண்ணக்கூடிய உணவை கறி சாப்பிடாதன்ற, அவனுடைய உடையை ஹிஜாப் அணியாதன்ற, அவன் வணங்கக்கூடிய மசூதியை போய் இங்கே தான் ராமன் பிறந்தா லட்சுமணன் பிறந்தா காதல் பண்ணாகின்ற என்ன வேலை பார்க்குற? அப்புறம் அவனுக்கு பொது சிவில் சட்டம் கூட அவன் எப்படி வேணாலும் கல்யாணம் முடிப்பான். இங்கே இந்தியா என்பது பல்வேறு தேச இனங்கள் பல்வேறு கலாச்சாரம் கொண்ட குழுக்குள் அடங்கிய இந்தியா தான். அவன் கல்யாணம் முடிக்கல நான் தலையிடுவேன், அவன் தீக்கிறதுல நான் தலையிடுவேன், அவனுக்கு முதலிரவில் நான் தலையிடுவேன். அப்போ பிஜேபி கட்சி ஒரு மாமா கட்சி. நீ யாரா இன்னொருத்தருடைய கல்யாணத்தில் தலையிடுவா? அவன் என்னதான் ஜாப்பணும்னு சொல்லுவேன். பிஜேபி கட்சியில் ஒரு மாமா கட்சின்ற மாதிரி தான் இப்போ நான் கணக்கு போட வேண்டியது. மாமாக்களின் கூடாரா மூத்திரங்குடிக்கு போயிலுங்க. இன்னைக்கு 50 கோடி பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள, டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒழுங்காக அவங்களால கட்டுப்பாடாக போக முடிஞ்சு. அதை கற்றுக் கொடுத்துருக்க. டெல்லி தலைநகரில் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்க. 50 கோடி பேர் திறனான்னு சொல்கிற பெருமடிக்கிற 50 கோடி பேருக்கு கழிப்பறை கட்டிருக்கேடா. எல்லாம் அந்த தண்ணியில் தான் கழிப்பறை பெஞ்சிருக்கேன், எல்லாம் அந்த தண்ணியில் மூத்திரம் பெஞ்சிருக்கேன், எல்லாம் அதில் தான் குளிக்கிறேன், எல்லாம் அதில் தான் குடிக்கிறேன், அதில் தான் குடிக்கிறேன், பேல்றேன், மூத்திரம் பேர் அதவே குடிச்சு புனித நீர்ன்றான். இதான மும்மொழி குழு உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நாங்கள் கொடுக்குற பணத்தை உன்னால் தர்றதுக்கு வக்கு இல்லை. நீ ஆண்ட அரசனா? நீ அண்ணாமலை அரண்மனை நாயே, அடக்கு வாய, அடக்கி இல்லை அடக்கிக்கொள், அடக்கி வைப்போம், உன்னை அடக்கிடுவோம். எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஒன்றும் பிஜேபியில் பெரிய கட்சியே கிடையாது. திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெரியார் தொண்டை ஒருத்தருடைய கால் ரோமத்துக்கு சேர்ந்த பிஜேபி கட்சி. அது ஒரு கட்சியா? பாலியல் கட்சி. இதெல்லாம் பாலியல் கட்சி நடத்திக்கிட்டு ஒரு மாமா கட்சி நடத்திக்கிட்டு தமிழ்நாடு